இன்ஸ்டாலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிபி முத்து மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காங்க. ட்ரால் பண்றாங்க, வச்சு செய்யறாங்க. இந்த ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க, குதிரை மேல வர மாதிரி. அதை ஃபுல்லா எப்படி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்து ஒரு டிராஃபி எடுத்துட்டு வர்றாரு. நான் போய் உலக கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பொய்யா சொல்லி இவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்து இவரே முதலமைச்சரையும் கூட்டிட்டு போறாரு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இவர்கிட்ட காட்டுறப்ப ஒரு டிராஃபியா இருக்கு, முதலமைச்சர் எடுத்துட்டு போறப்ப வேற டிராஃபியாவும் எடுத்துட்டு வரான். ராஜேந்திர சோழன் அவர் தான் அப்படின்னு மூத்த தலைவர் நீங்க சொன்ன மாதிரி வந்து மூத்த சீனியர் சூப்பர் சீனியர் துரைமுருகனே நாங்க ஒரு மனுஷனா மதிக்கிறது கிடையாது. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் போய் நீங்க ராஜேந்திர சோழன் சொல்லி ராஜேந்திர சோழன் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. உச்ச நீதிமன்றம் உங்களை சம்மட்டி அடியா தலையில அடிச்சிருக்கு. ஆளுநர் கையை பிடிச்சு நாங்க கையெழுத்து போட முடியாது, ஆளுநருக்கு யாரும் நாங்க இது பண்ண காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆளுநருக்கு வந்து காலக்கெடு விதிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க உங்களோட கையில வச்சிருக்க மீடியாக்களை போட்டுக்கிட்டு உங்களோட சில கொத்தரிமை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு திருசங்குலோகத்துல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. கோவில்களுக்குள்ள வந்து மக்களை வந்து அனுமதிக்கவே இல்லையா. தமிழையும் தமிழர்களையும் கோவிலுக்குள் கொண்டு சென்றது திராவிடம் அப்படிங்குது. எப்படி இப்ப எங்க வந்து நிக்கிற பத்தியா, நீ வந்து வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிற மாதிரி கோவில்களுக்குள்ள தமிழையே கொண்டு போனது இவங்க தானா. அதாவது ஒரு தீவிரவாதி குண்டு வைக்கிறான், அவனை கைது பண்ணா இல்ல அவனை இது பண்ணா இஸ்லாமிய மக்கள் மனசு புண்படும். எப்படிடா புண்படும்? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணியின் சமூக ஊடக பிரிவின் மாநில அமைப்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு பெரிய கொண்டாட்டம் சென்னையில நடந்தது, நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது வந்து நாங்க மன்னராட்சி தான் நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக நேற்று ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 200 வெல்வோம், தமிழகத்தில் வரலாறு படைப்போம், தமிழகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் நேற்று உறுதிமொழி ஏற்றிருந்தாரு அவருடைய பிறந்த நாளுக்கு. நீங்க அவர் வாய் அவர் உருட்டு, அவர் என்ன வேணா 234 ஜெயிப்போம்னு சொல்லிக்க வேண்டியது தானே. காசா பணமா வாயில தான் சொல்ல போறாங்க. 234 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 34 தொகுதி நம்மளுக்கு போனா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிருக்காங்க. இதான் சொல்றோம்ல, முழுக்க 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 கொத்தடிமைகளின் கூடாரமா வந்து திமுக மாறிக்கிட்டு இருக்கு. 70 வயசுல இருக்கவங்க 80 வயசுல இருக்கவங்க போய் தொப்புக்கடின்னு போய் அவர் காலில் விழுறது. அப்படியே நேற்று அப்படியே உதய நாள் ஏதோ ஒரு உதய நாள்லாம் வச்சு இது பண்ணுறது. அதில் வேற அவர் உதயநிதி பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் பேசுனா என்னடா கண்டென்ட் கிடைக்கும்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுனா கண்டென்ட் இல்லைப்பா, நீயே கண்டென்ட் தான் வாமா உடனே தூக்கி போட்டு ரோல் பார்க்கறதுக்காக யாரும் வரல, நான் பேசுறது கேட்கறதுக்காக தான் வர. ஆமாம் ஆமாம், இவர் அப்படியே பேசினாருன்னா அப்படியே காலமேக புலவர் மாதிரி அப்படியே பொழியும் மழையா அப்படியே இப்படி எல்லாம் சொல்லலாமா? நீங்க எங்க கலைஞர் ஒரு டங்கு ரோல் ஆகுது இவருக்கு. இவர் அப்படியே மொழி பிரவாகமா இருக்குதா இவருக்கு. இவர் பேசுறத கேட்கறதுக்கு எல்லாரும் வராங்களா? ஏங்க அவங்களாம் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, அவங்களும் இங்க பேசிட்டு இருக்கப்ப பாதியிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடுமையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க. அடுத்து இந்த ஒரு கேக்க வெட்டுறாரு. ஒரு கேக்க பாத்தீங்கன்னா அந்த கேக்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடோட தமிழகத்தோட மேப்பை போட்டு அடுத்த தலைவர் எப்படி அதாவது சிம்பாலிக்கா சொல்றாங்க, அடுத்து என்னை கொண்டு வந்தீங்கன்னா தமிழகத்தை நல்லா கூறு கூறா வெட்டி தின்னு வாயில போட்டுருவோம் அப்படின்னு. நீங்க இப்போ ஒரு சிம்பாலிக்கா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வெட்டுவாங்களா யாராவது? உங்க வீட்டுல உங்க பர்த்டே கேட்கணும்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணையோட முகத்தை அதுல போட்டு அந்த கேக்க நீங்க வெட்டுவீங்களா? மூஞ்சிய தமிழ்நாடை போட்டு தமிழ்நாடு அது எப்படி இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தி ஒன்று வச்சுட்டு வெட்டுறாரு. இப்போ நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரவுடி பசங்க எல்லாம் வந்து ரோட்ல வந்து இந்த பட்டாக்கத்தி வச்சுட்டு வெட்டினா அடுத்த நாள் போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கா. நிறைய சின்ன பசங்க அந்த பெரிய கத்தியை வச்சு வெட்டுறதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கா. அப்ப துணை முதல்வர் அதை செய்யலாமா? அப்ப இவருக்கு மட்டும் தனி சட்டமா தமிழ்நாட்டுல? அவர் வந்து மன்னர் இல்லையா? மன்னர் எந்த நாட்டுக்கு மன்னர்? இவங்க என்ன தமிழ்நாட்டுல எங்களுக்கு புரியல. 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஓட்டு போட எங்க கிட்ட ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட தான் வந்தாங்க. அவர்தான் எதுவும் கிடையாது. ராஜேந்திர சோழன் அவர் தான் அப்படின்னு மூத்த தலைவர் நீங்க சொன்ன மாதிரி வந்து மூத்த சீனியர் சூப்பர் சீனியர் துரைமுருகனே நாங்க ஒரு மனுஷனா மதிக்கிறது கிடையாது. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் போய் நீங்க ராஜேந்திர சோழன் சொல்லி ராஜேந்திர சோழன் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னமும் ஆத்மார்த்தமா அவங்களோட ஆத்மாலாம் இங்கதான் தமிழகத்துலதான் இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆவியா வந்து அப்பிடுவாங்க, உங்களை பாத்துக்கோங்க தயவு செஞ்சு. ராஜேந்திர சோழன்லாம் சொல்லாதீங்க, உண்மையுமே கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு. அடுத்தது இவங்க இந்த இது கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, இந்த கேக்கை வெட்டுறது, அதை பண்றது, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது.
நேற்று முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களோட புகழ், இவங்க நாமா அதெல்லாம் பாடிக்கிட்டு தான் கிடந்தாங்க. சரி பாடிட்டு போங்க, உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அது கொத்தடிமைகளின் கூடாரம்னு ஆக்கி அதுக்கு அடுத்து வந்து இன்பநிதி வந்தாலும் அவருக்கும் நாங்க கோஷம் போடுவோம், கொடி இது பண்ணுவோம், அவர் டவுசரை கழட்டி போட்டாலும் எடுக்கிறதுக்கு ஓடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களாம் வந்துட்டீங்க. அதனால திமுக பத்தி இதை பேசுறதுக்கே எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நேத்து உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு பெரிய ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முதலமைச்சரின் மருமகள், முதலமைச்சரின் மனைவி, அடுத்த முதலமைச்சரின் அம்மா, அடுத்தது பேரன், அதாவது முதலமைச்சரின் வந்து பாட்டி அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டியிருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகிறது நம்மளுடைய திராவிட மாடல். கொத்தடிமைங்கன்னு சொல்லிட்டு வந்து கொத்தடிமைங்க அப்படிதான் போடுவாங்க. இன்னொன்னு கொத்தடிமைகள் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் பெண்களுக்கு வந்து பெரியார் தான் எல்லாம் பண்ணாருங்கிறீங்களே, ஏன் இவங்க வீட்டுல அடுத்தடுத்து ஆம்பளை பிள்ளைங்கள தான் அது பண்ணுவாங்களா? ஸ்டாலினுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை நீங்க அரசியல் கொண்டு வந்தீங்களா? இல்ல, அவங்க மருமகன் தான் பாத்துக்கிறாருல. அதையும் அப்பதான் வீட்டுல ஆம்பளைங்களை தான் கொண்டு வருவீங்க, பெண்களை கொண்டு வர மாட்டீங்க. அடுத்து இங்க இவருக்கு உதயநிதிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஏன் நீங்க அந்த பொண்ணு அரசியல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணீங்களா? அவங்கள எங்க வெளியில கொண்டு வர்றாங்களா? அப்ப இவங்க எப்படின்னா இவங்க வீட்டு பொண்ணுங்களெல்லாம் அரசியலுக்கு கூட கொண்டு வந்து முன்னிறுத்த மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கேட்டா கனிமொழி அக்காவுக்கு இங்க என்ன ரோல் கொடுத்து வச்சிருக்காங்க? அடுத்த முதலமைச்சர் கனிமொழி அக்கா அப்படின்னு சொல்றாங்களா? கலைஞர் அவர்கள் இருந்தப்பே அவங்க மூலியமா வந்து அவங்க ட்ரெயின் ஆனவங்க. கனிமொழி அவர்களை விட உதயநிதிக்கு அறிவு ஜாஸ்தியா, அரசியல் அறிவு ஜாஸ்தியா, அரசியல் அனுபவம் ஜாஸ்தியா? ஏன் நீங்க உதயநிதி அடுத்த முதல்வர்னு முன்னிறுத்துறீங்க? ஏன் கனிமொழியை நிறுத்தல? ஸ்டாலின் இருந்துட்டாரு இவர் அவருக்கு வரைக்கும். சரி, ஸ்டாலினுக்கு அப்புறம் கனிமொழி அப்படின்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? அவங்க தான் டெல்லியை வந்து அவங்க அதான் சொல்றேன். அது என்னது, அந்த விவேக் ஒரு ஜோக்ல சொல்லுவார்ல, அந்த மாதிரி அது ஒன்று இது எந்து அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டை எங்கள்கிட்ட விட்டு நீ போய் டெல்லியில ஒரு எம்பியா இருந்தியா, அங்க போய் அந்த கேண்டீன்ல 2 மிச்சரை சாப்பிட்டியா, அப்படியே அங்கேயே இருந்துக்கணும், இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. இது முழுக்க வாய்கிலேயே பேசுறது சமூக நீதி, பெண்ணுரிமை இதெல்லாம் பேசுவாங்க. பண்றது ஃபுல்லா கொத்தடிமைத்தனம், வேற ஒண்ணுமே கிடையாது. நேத்து உதயநிதியோட பிறந்த நாள்ல வந்து நடிகர் கமல் அவர்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய எம்பி அவர்கள் வந்து என்னை வந்து திசை மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னை கிண்டல் பண்றாங்க. ஆனா நான் திசை மாறி எல்லாம் போகவே இல்லை. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த 3 வாத்தியார்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அதாவது சிவாஜி கணேசன், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், எழுத்தாளர் வந்து கருணாநிதி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இலவசமாக தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி உன்னுடைய கொள்கையும் திராவிட மாடலுடைய கொள்கையும் சிந்தனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால் வந்து உன்னுடைய திசை இதை நோக்கி தான் போகணும்னு எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நான் கரெக்டா வந்து கத்துக்கிட்டு வந்து அந்த டார்ச் எடுத்து டிவியை உடைக்கிறப்ப அந்த பாடம்லாம் அதுக்கு முன்னாடியே கருணாநிதி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் சிவாஜி அவர்களும் அதுக்கு முன்னாடியே எல்லாம் போயிட்டாங்கல்ல. அப்ப அந்த மூளை அந்த அறிவு எங்க போச்சு? அப்ப புத்தியை கழட்டிங்க, எதுக்கு மூளையை கழட்டிங்க, எதாவது அடக வச்சிருந்தாரு? அதுக்கு அறிவு தேவையில்ல, சிந்தனை தேவையில்ல, அரசியல் அறிவும் தேவையில்ல. டார்ச்சை வச்சு டிவியை உடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போய் டைரக்டா திமுக சேர்ந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல? என்ன தெளிவா தெரியுதுன்னா, இது வந்து திமுக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் செய்யற அஜெண்டா. இவங்களே பிளான் பண்ணி ஒருத்தங்களை நிறுத்துவாங்க, இவங்களை ஒரு கட்சி ஆக்குவாங்க, ஒரு சீனை போடுவாங்க. அதான் திமுகவோட பி டீம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்பயே உட்காந்து அந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை பாக்குறது. அவர் ஒரு 3-3.5% ஓட்டை பிரிச்சாரு. ஓட்டை பிரிச்சு அந்த நம்ம திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஓட்டுகளை பிரிச்சு அது அதிமுகவுக்கு வராம பண்ணணும் அப்படின்றதுக்கு, அந்த என்டிஏ கூட்டணிக்கு வராம பண்ணணும்ன்றது பிரிச்சது. இது திமுக ஆமா, பிளான் பண்ணி பண்ணிட்டு அப்பா நீ செஞ்ச கொடுத்த வேலையை சூப்பரா பண்ணிட்டப்பா வாப்பான்னு சொல்லி ஒரு பேமெண்ட்டை கொடுத்து திருப்பி கூப்பிட்டு அழகா எம்பியை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அவர் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது யார வந்து அவங்க ஏகப்பட்ட பேரை உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. திமுகவோட வேலையே இதான வேலை. தான் ஒழுங்கா ஆட்சி நடத்த மாட்டாங்க. நமக்கு எதிரில் இருக்கிற ஓட்டை எப்படி சதற அடிக்கலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதான் திமுக என்னைக்குமே வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்களும் இப்படி ஏதாவது இப்படி 10 வருஷத்துக்கு ஒருக்க அவங்கள ஆட்சிக்கு வர்றது. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு கழகத்தின் ஒரு தலைவர் வந்து பேசுறது சரி, அவங்க விமர்சனமா அதை வந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம். தமிழக முதல்வர் வந்து திமிரெடுத்து பேசுறாரு ஆளுநர், அவரோட திமிரை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு வந்து அப்பாவு சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீவிரவாதி அப்படின்னா அது ஆளுநர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநரை வந்து ஏன்னா தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதமாக வந்ததாக ஒரு செய்தி வந்து இவங்களாவே ஒரு பொய்யான செய்தி பரப்புரை பண்ணாங்க. ஆனா ஆளுநருக்கு சாதகமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியுது. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்துறாங்களே, இதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து மனு போடுறது, கேஸ் போடுறது இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்களா? போட்டாலும் முதல்ல கேஸ் எடுக்கணும்ல. எவ்வளவு இடத்துங்கள்ல நம்ம போய் கொடுத்தா அதை நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்ல, அது நடக்காது. அப்பாவு போன்ற ஒருத்தவங்க வந்து ஒரு சபாநாயகர் பொறுப்புல இருக்காருல்ல, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்றதே முதல்ல தெரியல. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து ஆளுநர் சொல்றாரு. அவருக்கு என்ன தெரியும்?
இங்கே ஒருத்தனும் ரவுடி பேர்லாம் இல்ல, தீவிரவாதி யாருன்னு பார்த்தா ஆளுநர் தான் அப்படின்றாரு. அப்பாவு ரோட்டுக்கு இறங்கி அவரோட தொகுதிக்குள்ள போனாருன்னா தெரியும். ஏற்கனவே ஒரு தொகுதிக்குள்ள போனப்ப அவரோட தொகுதி மக்களே அவரை மறிச்சாங்கல்ல. மக்கள் அதிருப்தியில இருக்கிறதுனால தானே அவரை மறிச்சு கேள்வி கேட்கறாங்க, அதிருப்தியை தெரிவிக்கிறாங்கல்ல. அப்போ நீங்க இறங்கி உங்க தொகுதிக்குள்ள போனா தானே தெரியும் என்ன லட்சணமா அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனையில இருக்கு, பெண்களுக்கு என்ன இது இருக்குன்னு. நீங்க ஆளுநர் ஒருத்தரை வச்சுக்கிட்டே, ஏன்னா ஆளுநர் உங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாரு, உங்களை எதிர்த்து கவுண்டர் கொடுக்க மாட்டாருன்றதுனால ஊருக்கு கழிச்சவன் பிள்ளையார் கொள்ளாண்டின்னு நீங்க வந்து ஆளுநரை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆளுநரை இது பண்றதுக்கு உங்களுக்கு என்னங்க தேவை இருக்கு? இங்க ஆட்சி என்ன லட்சணமா நடத்திட்டு இருக்கு, ஒரு நிர்வாகம் பண்ண துப்புள்ள உங்களுக்கு. உச்ச நீதிமன்றம் உங்களை சம்மட்டி அடியா தலையில அடிச்சிருக்கு. ஆளுநர் கையை பிடிச்சு நாங்க கையெழுத்து போட முடியாது, ஆளுநருக்கு யாரும் நாங்க இது பண்ண காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆளுநருக்கு வந்து காலக்கெடு விதிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க உங்களோட கையில வச்சிருக்க மீடியாக்களை போட்டுக்கிட்டு உங்களோட சில கொத்தரிமை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு திருசங்குலோகத்துல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்த தீர்ப்பையும் வந்து தள்ளுபடி பண்ணிருக்கு, அது வந்து நீக்கி இருக்கு கோர்ட்டு. அப்போ நீங்க இந்த மாதிரி கோர்ட்டே உங்களை காரி துப்புனா கூட திருந்த மாட்டேன்னு துப்புனா தொடச்சுக்குவேன்னு தொடச்சுக்கிட்டு உங்க மீடியா வச்சு நீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க அரசியல் நடத்தினா உங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கவங்களை பத்தி கேள்வி கேளுங்க வச்சு எதுக்குங்க ஆளுநர் கூட போய் முட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் சனாதனம்னு பேசுறாரு, கோவில்களை பத்தி பேசுறாரு, நம்மளோட வரலாறு பேசுறாரு, தமிழர்களோட தொன்மையை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேசினா உங்களுக்கு எரியுது அதானே? உண்மை தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க எதையாவது பொய்யும் புரட்டியும் சொல்லிக்கிட்டே தெரிவிங்க. அதை வந்து இந்த மக்கள் வந்து நம்பிக்கிட்டே ஏமாந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த உதயநிதியெல்லாம் பாருங்க, நீங்க வந்து இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் எப்படி ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? நீங்க சோசியல் மீடியா எடுத்து பாருங்க. இன்ஸ்டாலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிபி முத்து மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காங்க. ட்ரால் பண்றாங்க, வச்சு செய்யறாங்க. இந்த ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க குதிரை மேல வர மாதிரி. அதை ஃபுல்லா எப்படி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. என்ன நீங்க வந்து நீங்க அப்படியே பெரிய ஒரு ஹீரோ இமேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க, என்ன நீங்க ஒரு பெரிய இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து ஒரு திருசங்க சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ கனவு லோகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஆகாச கோட்டை கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. இங்க காலு தரையில இருக்கணும். நீ எவ்வளவு உயரம் 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 பிறந்தாலும் வேறு பூமியில இருந்தாதான் என்ன நிதர்சனம்னு புரியும். யாரும் தொகுதிக்கு போறது கிடையாது, தொகுதியில மக்களை போய் பாக்குறது கிடையாது, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறது கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்போ போய்க்குவோம், போய் காசை கொடுத்தா அதுங்க ஓட்டு போட போதுங்க, எங்க போகுது அப்படின்னு நீங்க வந்து ஒரு துச்சமா நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களை. அதுக்கான பலனை வந்து தடவை வந்து அனுபவிப்பாங்க. அடுத்ததான் அதே மாதிரி பொய்யும் புரட்டையும் சொல்றது. இந்த உதயநிதி வந்து இந்த அறிவு திருவிழான்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க பாருங்க. இப்போ அதுல ஒரு திருப்பி இன்னும் ஒரு நேத்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அது முன்னாடியே அவர் சொன்னார் உதயநிதி அவர்கள், அறிவு இருக்கவே அறிவு திருவிழா பண்றான், உங்களுக்கு என்ன ஏன்றான். அதை ஏன் நான் கேட்கிறோம், அதே கேள்வி கேட்கிறோம். அறிவு இருக்கவே அறிவு திருவிழா பண்ணுவான், நீங்க ஏன் அதை பண்றீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். திமுக காரனுக்கு அறிவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அறிவு இருந்தா நீங்க ஏன்னா நாங்க சாமானியமா 2 ரூபா 1 ரூபா உண்டியல்ல போட்டு ஆரம்பிச்ச ஒரு கட்சி திமுக, இன்னைக்கு என்னன்னா உங்க குடும்பமே உட்காந்து ஒட்டு மொத்தமா குத்தகை எடுத்து அங்க மேல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கிற அறிவு இருந்தா திமுக காரன் திமுக இருப்பாங்களா? திமுக தொண்டர்கள் யாராவது இருப்பாங்களா? சொல்லுங்க நீங்க. அடுத்து இவங்க அறிவை பத்தி பேசுறாரு. எவ்வளவு பெரிய அறிவாளி இவர்னா எஸ்ஐஆருக்கு என்ன விளக்குன்னு கேட்டா அதை சொல்ல தரல. அதை விட ஒரு மிகப்பெரிய அறிவாளி எவ்வளவுனா, ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்து ஒரு டிராஃபி எடுத்துட்டு வர்றாரு, நான் போய் உலக கோப்பையை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பொய்யா சொல்லி இவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அடுத்து இவரே முதலமைச்சரையும் கூட்டிட்டு போறாரு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இவர்கிட்ட காட்டுறப்ப ஒரு டிராஃபியா இருக்கு, முதலமைச்சர் எடுத்துட்டு போறப்ப வேற டிராஃபியாவும் எடுத்துட்டு வரான். இது கூட ஒரு துணை முதல் அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தார், தெரியாது. என்னடா என்கிட்ட கொடுத்தப்ப வேற ஒரு டிராஃபியை காமிச்ச, இப்ப என்னடா எங்க அப்பா கிட்ட வேற டிராஃபி எடுத்துட்டு வரேன்ற அளவுக்கு கூட இல்லை. இன்னொரு நீங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், எங்க உலகக்கோப்பை நடந்துச்சு என்ன அது கூடவா உங்களுக்கு தெரியாது? பேரு தெரியாதா? பாகிஸ்தான் தோத்துட்டு ஜெயிக்க வச்சுன்னு வர்றாருன்னா உங்க அறிவு இந்த லட்சணத்துல இருக்கு. நீங்க வந்து அறிவு இருக்கவே அறிவு திருவிழா நடத்துறேங்கிறீங்க. சரி, அடுத்து அங்க வந்து வள்ளுவர் கோட்டத்துல அது நடக்குது இல்லையா? அதுல இப்ப நேத்து என்ன பேசியிருக்காங்கன்னா, மதிவதனி இருக்கு பாருங்க, அதை கூப்பிட்டு வச்சு ஒண்ணு பேசியிருக்காங்க. அது வாயை திறந்தாலே பொய்யா பேசும், பொய்ய உண்மை மாதிரியே பேசும். அப்படியே நிறுத்தி ஏத்தி இறக்கி அது பேசினா உடனே இவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு ஃபயர் விட்டு அது எல்லாரும் ஷேர் பேர பண்றானுங்க. அதை நினைச்சாதான் வேதனையா. அவங்களதான் வந்து அடுத்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா வச்சுக்கோங்க, அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒரு பேச்சாளரா யாருமே கன்சிடர் பண்றது கிடையாது வச்சுக்கோங்க. போதையை போட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு தெருவுல கேவலமா நின்று பேசுறான் பாருங்க, அவெல்லாம் பேச்சாளர் அப்படின்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சாளர் தான். இப்ப மதிவதனி அந்த கேட்டகரியில வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த அம்மா பேசுது, கோவில்களுக்குள்ள வந்து மக்களை வந்து அனுமதிக்கவே இல்லையாம், தமிழையும் தமிழர்களையும் கோவிலுக்குள் கொண்டு சென்றது திராவிடம் அப்படிங்குது. எப்படி இப்ப எங்க வந்து நிக்கிற பத்தியா, நீ வந்து வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிற மாதிரி கோவில்களுக்குள்ள தமிழையே கொண்டு போனது இவங்க தானா? அப்போ தமிழ்ல வந்து இந்த கோவிலை கட்டின மன்னர்கள் அங்க தமிழ்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்கானே கல்வெட்டுல, அவங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு எல்லாம் கைய பிடிச்சி இது பண்ணி கொடுத்தது திராவிடமா?
அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்காக உயிரை கொடுத்தாங்களே எங்க முன்னோர்கள், அவங்க எல்லாம் யாரு? ஒவ்வொரு கோவில்லையும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழால பாடி 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 தமிழையும் வளர்த்து பக்தியையும் வளர்த்தாங்களே, அவங்கள விட இங்க திராவிடம் எங்க இருந்துச்சு? அப்ப கோவிலுக்குள்ள தமிழையே கொண்டு போனது நாங்க தான் அப்படின்னு பேசினா, அப்ப எப்பேற்பட்ட நீங்க வந்து தில்லுமுள்ளு கூட்டம் இங்க எப்படி எங்க தமிழனோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்கிற புள்ளைகள் அப்படிங்கிறது. அதே போலதான் அருள்மொழி வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க, கல்வியை வந்து கடவுளே தமிழகத்திற்கு கொண்டு வர மறுத்தது, ஆனால் அதை கொண்டு வந்ததே திராவிடம் தான். அததான் சொல்றேன், திட்டமிட்டோட. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டாள் அம்மா வந்து இவரை வச்சு பாடுறாங்க அப்படி, அந்த திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் நீங்க எடுத்து பாக்குறீங்கல்ல, திருஞான சம்பந்தர் எவ்வளவு சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தையால அவ்வளவு சுத்தமான தமிழ்ல வந்து ஒரு இலக்கிய நயத்தோட பாட முடியுதுன்னா அந்த அளவுக்கு கல்வி அறிவுல சிறந்திருக்காங்க. ஆண்டாள் அம்மா அவ்வளவு ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை அவ்வளவு சுத்தமா பாடுது. இன்னைக்கு அப்படி பாட முடியுதுன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த கல்வி அறிவு இருந்திருக்கு, ஞானம் இருந்திருக்கு. நீங்க கல்வி அறிவுனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்கிலீஷ்ல பேசினாதான் படிப்பறிவு நினைச்சிட்டு இருக்கியா? எந்த கடவுள் கல்வி அறிவை மறுத்தாங்க? கோவிலுக்கு போன குடிகள் எல்லாமே அறிவார்ந்த சமூகமா இருந்திருக்காங்க. கோவிலுக்குள்ள உடனே யார் சொன்னது? எப்ப நடந்தது இதெல்லாம்? படையெடுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற குளறுபடிகள் இதெல்லாம். அப்ப படையெடுத்து வந்த அந்த குளறுபடிகள்ல நீங்க உள்ள வந்து அப்ப கூட திராவிடம் இங்க எவனையும் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகல. மதுரையில வைத்தியநாத ஐயர் உள்ள கூட்டிட்டு போனாரு. ஈவே ராமசாமிய வைக்கம் வீரர் வைக்கம் வீரன் சொல்லி அவன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க. நாராயணகுரு ஐயா முன்னெடுத்ததே இவர் போய் ஒரு நாள் அங்க போய் நின்றுட்டு வந்துட்டு இவர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கோவிலுக்குள்ள ஈவேரா ஒரு 4 பேரை கையை பிடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போனாரு அப்படின்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து காட்டுங்க. ரெக்கார்டு எடுத்து காட்டுங்க. வைத்தியநாத ஐயர் வந்து அங்க மதுரையில கூட்டிட்டு போனாரு. திருவானைக்கோவில் கோவில்ல வந்து கியாபே விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் கூட்டு போனாரு. யாருங்க நீங்க என்னங்க பண்ணீங்க? திராவிடம் என்ன கிழிச்சிங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பொய்ய பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன தமிழர்களையும் எந்த கோயிலுக்குள்ள நீங்க கூட்டிட்டு போனீங்க? முதல்ல உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா சொல்லுங்க? ஐயர்களை கூட்டிட்டு போய் சுத்தமான சமஸ்கிருத மந்திரம் சொல்ற ஐயர்களை கூட்டிட்டு போய் தானே உங்க வீட்டுல மந்திரம் ஓதுறீங்க, தமிழ் மந்திரமா ஓதி உங்க வீட்டுல பூஜை பண்றீங்க. திராவிடமே இல்லன்னு தானே ஆளுநர் சொல்றாரு. அப்படி ஒரு பேரு திராவிடம் எங்க இருக்கு? திராவிடம் எங்க இருக்கு? கூப்பிட்டு கேளுங்க. திராவிடம்னா என்னன்னு முதல்ல அவங்களை சொல்லுங்க. திராவிடம்னா என்னடா அப்படின்னு கேட்டா, நீ திராவிடம்னா என்னன்னு கேக்குறீல்ல, அதான் திராவிடம்ங்கிறீங்க. இதுக்கு பேர் டெஃபினிஷனா? முதல்ல திராவிடரா திராவிடமா? திராவிடர் கழகம், இதை நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல முறை. திராவிடர் கழகம் சொல்லி ஈவரா வச்சிருந்தாரு. அண்ணா என்ன சொல்லிட்டாரு? திராவிடர் அப்படிங்கிறது வந்து அது இனம் கிடையாது, இது வந்து ஒரு நிலப்பரப்பு தான். திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாரு. இன்னைக்கு நீ திராவிடன்கிறியா திராவிடம்ங்கிறியா? நீ எதை சொல்ற? உனக்கிட்ட முதல்ல தெளிவு இருக்கா? திராவிட மொழி அன்னைக்கு ஒரு அம்மா பேசுறப்ப சொல்லுது, இது திராவிட மொழி திராவிட சமயம். திராவிட மொழி எது? உனக்கு மொழி இருக்கா? எது திராவிட மொழி? எங்க தமிழர்கள் தலையில நீ ஏறி உட்காந்துக்கிட்டு எதுக்கு திராவிடம்ங்கிற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்தாரு ஈவேரா? தெளிவுபட அவரே சொல்றாரு, நான் ஒரு கன்னடன், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்தாங்க எல்லாம், அவங்க எல்லாமே கன்னடரு தெலுங்கு மலையாளி எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து நான் தமிழர் கழகம்னு கொண்டு வந்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க நான் திராவிடர் கழகம்னு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ தமிழரன தமிழேன்னு அடையாளப்படுத்தாம திராவிடன்னு சொன்னீங்கன்னா அதை தமிழ் ஏத்துப்பானா? நீ எந்த ஐடியாலஜி எங்க கொண்டு வந்து எங்க தலையில துணிக்க பாக்குற? தமிழர்களுக்குன்னு தனியா வாழ்வியல் கிடையாதா? தமிழர்களுக்குன்னு இலக்கியம் கிடையாதா? இலக்கணம் கிடையாதா? உலகிலேயே ரொம்ப ரொம்ப மூத்த மொழி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரத பிரதமர் போராட்டம்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ்னு சொல்ல மாட்டேங்கிற, திராவிடம்னு சொல்லிட்டு இருக்க. தமிழன்னு சொல்ல மாட்டேங்கிற, திராவிடம் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நீ எங்க வந்து நிக்கிற அப்படின்னா, இங்க இருக்கிற பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையுமே கொடுத்தது திராவிடங்கிற. கால்டுவெலுக்கு முன்னாடி திராவிடங்கிற வார்த்தை எவன்டா சொன்னதீங்க? எங்க இருக்கு திராவிடங்கிற வார்த்தை? நீ எதுக்கு திராவிடன் வந்து எங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிற? எங்க கோவில்களுக்குள்ள தமிழை கொண்டு வந்தது நீயா? சிவபெருமானோட உடுக்கையில இருந்து தோன்றியது தமிழ்ல நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளவு ஆதி. அது எப்படி ஈசன் வந்து எவ்வளவு ஆதி, அவருக்கு ஆதியும் அந்தமுமே கிடையாதுன்னா அதே போலதான் தமிழுக்கும். தமிழ் எப்ப தோன்றுறதுன்னு யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பழமையான மொழி. அப்படி இருக்கப்போ எங்களோட இறைவனையும் எங்களோட தமிழையும் பிரிக்கவே முடியாது. நீங்க எந்த சங்க இலக்கிய பாடல்கள் என்ன வேணா எடுங்க, அதுல பக்தி இல்லாம இருக்குமா? எந்த பக்தி இலக்கியங்களை எடுங்க, தமிழும் பக்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு நீ வந்து உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? கடவுள் இல்லைங்கிற, கடவுள் கோயிலுக்கு போறவங்க முட்டா பையங்கிற. கோவிலுக்கு போறவங்களா யாரு? தமிழன் தானே. இந்து கோவில இந்துக்கு வரவங்களாம் யாருங்க? தமிழர்கள் தானே. அப்ப தமிழர்களை முட்டா பைய, காட்டு மிராண்டி, அயோக்கிய பைய இப்பெல்லாம் நீ பேசுவ. தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறும் கிடையாது. கலைஞருக்கு முன்னாடி இளைஞர்களுக்கு தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டிகளா இளதலையை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. கலைஞர் தான் வந்து எல்லாருக்கும் கோமணங்கட்ட கத்து கொடுத்தாரு. கலைஞர் தான் வந்து எல்லாருக்கும் எழுத்தாணி கொடுத்து எழுத வச்சாரு. கலைஞர் தான் வந்து தமிழ் மொழியா இது பண்ணி கொடுத்தாருங்கிற மாதிரி நீங்க ஒரு பில்டப் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? உனக்கு அரசியல் பண்ணீங்க வரியா? ஓட்டு வேணுமா? அதை வாங்கிட்டு நீ போயிட்டே இரு. அதுக்கு நீ சில அரசியல் பண்ற பண்ணிட்டு போ.
அதை விட்டுட்டு இங்க தமிழர்களோட வரலாறு அளிக்கிற முயற்சியில வந்து நீ வந்து ஈடுபட்டா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னா எந்த அவசியமும் கிடையாது. இந்த மதிவதனி மாதிரி இந்த பொய் சொல்லுது பாரு, லைப்ரரி வந்து 4000 இருக்கு, டாஸ்மாக் வந்து 400 இருக்குன்னு. டாஸ்மாக் எத்தனை இருக்கு? 400 டாஸ்மாக் தான் இருக்கு. 5000க்கு மேல டாஸ்மாக் இருக்கு. இது ஒரு நம்பர் கூகுள்ல போட்டா வரப்போகுது. இது கூட தெரியாம ஸ்டேஜ்ல ஏறி பேசுற ஒரு முட்டா பீஸ கூட்டிட்டு போய் இவங்க ஸ்டேஜா ஏத்திக்கிட்டு இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப தமிழையும் தமிழர்களையும் கோயிலுக்குள்ள கொண்டு போனா ஒரே ஒரு திராவிட தலைவர்களை சொல்லுங்க. அண்ணா கூட்டிட்டு போனாரா கோயிலுக்குள்ள? ஈவேரா கூட்டிட்டு போனாரா? கலைஞர் கூட்டிட்டு போனாரா கோயிலுக்குள்ள? யாரு கோயிலுக்குள்ள மக்களை கூட்டிட்டு போனது? எதுக்கு நீங்க இந்த பொய்யை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ணி மக்களை வந்து ஏமாத்தி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஆனா வந்து இப்போ இதே கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மேற்கு வங்கத்துல ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 4ஆம் தேதி. நீங்க சேலத்துல நீங்க டிசம்பர் 6ஆம் தேதி. இந்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே இது வந்து ஒரு பெரிய போராட்ட களமாகவே வேணும்னே மாத்துவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எந்த ஒரு செய்திகளையுமே வந்து எந்த ஒரு நிகழ்வுகளுக்குமே வந்து அனுமதி அளிக்க மாட்டாங்க. சரி, இது தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அங்க மேற்கு வங்கத்துல எஸ்ஐஆருக்கும் அனுமதி, எஸ்ஐஆர் இங்க வந்தால் நாங்க நாட்டையே உழுக்குவோம் அப்படின்னு ஒரு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க. அதுல நாங்க பாபர் மசூதியை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை வந்து நாங்க டிசம்பர் 6ஆம் தேதி வந்து நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிமாயின் கபீர் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க. காங்கிரஸும் இதே மாதிரி பேசுது, திமுகவும் இதே மாதிரி பேசுது. இது வந்து எதற்காக? இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு நாட்டை வந்து பிரிப்பதற்காகவா? இவங்களோட அடிநாதமே பிரிவினைவாதம். கேவலமான ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக இங்க மக்களை பிரிச்சு விட்டு அவரு மார்க் பண்ணி சொல்லியிருக்காரு, ராமர் கோவிலை கட்டி அது வந்து இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி முஸ்லிம்களுக்காக வந்து நாங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக. முஸ்லிம்களுக்குன்னா இந்தியால இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாபர் என்ன செஞ்சாரு? பாபர் என்ன ஒரு பெரிய கடவுளா? ராமர் மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்ச மாதிரி பாபர் இங்க வந்து என்ன பண்ணாரு? பாபர் நாம இருக்குல்ல, எடுத்து படிங்க. லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்காங்க. இங்க இரக்கமே இல்லாம வெட்டி சாக்கிறது, எத்தனை பெண்களை அடிமைகளா எடுத்துட்டு போய் அடிமை சந்தையில விற்கிறதுன்னு சொல்ல முடியாத கொடுமைகளை பண்ணிருக்காங்க. இங்க வந்து அவங்க இங்க நம்மள படையெடுத்து வந்து நம்மள ஆதிக்கம் பண்ண வந்தவனுங்க. அவங்களை இங்க எந்த நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரி இந்த மண்ணில பிறந்து இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்ன்ற மன்னர்கள் கிடையாது. அப்ப நீங்க எதற்காக இன்னைக்கு பாபர், அவுரங்கசீப் எல்லாம் அப்படியே ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு புரியல. அவங்க நம்மள படையெடுத்து வந்து திருட்டு பயலுகளை இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தன் வந்து கொள்ளையடிக்க வந்தவனுக்கு வந்து நீ செலவு வச்சு அவனுக்கு வந்து நீ பூஜை பண்ணிட்டு இருப்பியா? எங்களுக்கு புரியல இது என்ன மாதிரி அரசியல். இன்னைக்கு இங்க இந்து கிறிஸ்டியனாவும் முஸ்லீமாவும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்களாக இருந்தவர்கள் நம்ம இந்தியால. அவங்கள கொடுமைப்படுத்தப்பட்டு நம்மளோட முன்னோர்களை டார்ச்சர் பண்ணி, நீ இப்ப மதம் மாறலைன்னா உன் கண்ணு முன்னாடி உன் பிள்ளைய வெட்டிடுவோம், நீ மதம் மாறலைன்னா உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பத்துல இருக்க பெண்களை சீரழிச்சிருவோன்னு டார்ச்சர் பண்ணி மதம் மாத்தினாங்க. அப்போ அந்த முன்னோர்களுக்கு தெரியும் அதோட வலியும் வேதனையும். இன்னைக்கு நீங்க மதம் மாறி வந்துட்டாலும் சரி, உங்களோட இது நீங்க அதை பண்றீங்கன்னா பண்ணிட்டு போகணுமே ஒழிஞ்சு எப்படி படையெடுத்து வந்த ஒருத்தனை வந்து நீங்க வந்து அப்படியே ஒரு இது கிளாரிஃபை பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி எந்த கிறிஸ்தவர் இருந்தாங்க? வெள்ளக்காரங்க வந்து எல்லாரையும் மாத்துறான். ஜெனரல் டயர்னு சொல்லிட்டு அங்க ஜாலியன் வாலாபாக்ல அவ்வளவு பெரிய படுகொலை நடத்தினால, இன்னைக்கு ஜெனரல் டயருக்கு நீங்க வந்து பெரிய செலவு வச்சு கொண்டாடுவீங்களா? ஜெனரல் டயர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் அங்க இருந்து வந்தாரு, இங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல. அப்புறம் ஏங்க நீங்க வந்து பாபருக்கு வந்து கொண்டாடிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏங்க அவுரங்கசீப் வச்சு கொண்டாடிட்டு உட்காந்துருக்கீங்க? எத்தனை இந்து மன்னர்களை ஈவ இறக்கம் இல்லாம கொண்டு, எத்தனை சாம்ராஜ்யங்களை தரைமட்டமாக்கி, இங்க இருந்து எத்தனை கோடியா கொள்ளையடிச்சிட்டு போன கூட்டம், எத்தனை பெண்களோட கர்ப்ப சூறையாடி அதாவது கொல்றது அப்படின்றதுல சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படியே ரத்த சகதி ஆக்கிட்டு போறது தெருவைய ஊரைய. அப்படி பண்ண டார்ச்சர் பண்ண கொடூரர்கள். அவங்களை என்னங்க நீங்க வந்து குளோரிஃபை பண்றீங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா மேற்கு வங்கத்துல பாஜகவே வந்து மேற்கு வங்கத்துல பிரச்சனையே இதுதான். அவங்களுக்கு என்னன்னா முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், முஸ்லீம்களோட ஓட்டு வேணும். அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க பண்றது தப்புனாலும் அதுக்கு நாங்க இது பண்றோம்னு சொல்லி அங்க இருக்கிற முஸ்லிம்கள் முக்காவாசி பேர்ல இவங்க என்னன்னா அங்க இருந்து ஊடுருவல்காரர்கள், பக்கத்துல இருக்கிற இதுல இருந்து இங்க பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு ஏன் எஸ்ஏஆர் எதுக்குறாங்க? இப்ப நாங்க எஸ்ஏஆர் வருதுன்னு வெஸ்ட் பெங்கால்ல நம்ம எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கிளம்பி போறாங்கல்ல, எப்படி கிளம்பி போறாங்க? அப்ப அவ்வளவு பேர் வந்து இல்லீகலா அங்க வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இல்லீகலா உட்காந்துருக்கவனுக்கு எல்லாம் நீ ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்து ஒரு ஆதார் கார்டை கொடுத்து நீ அவங்கள வச்சு ஓட்டு வங்கியை வாங்கி நீ அங்க வந்து நிக்கிறேன்னா இந்திய தேசத்துக்கே நீ பண்ற துரோகமா இல்லையா அது? கண்டிப்பா. அப்போ நீங்க எதுக்காக இங்க திமுகவை பாருங்க எஸ்ஏஆருக்கு எதிராக கூவுறது, காங்கிரஸ் பாருங்க எஸ்ஏஆருக்கு எதிராக கூவுறது. இங்க இந்தியால இருக்கிற இந்திய குடிமகனுக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு. அங்க இருந்து ஊடுருவிங்க வரவனுக்கு வந்து யார் நமக்கு பிரதமர் ஆகணும்னு தீர்மானிச்சானா
அது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். அது இங்க யாருப்பா முதல்வரா வரணும்னு அவன் தீர்மானிச்சானா? இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கேவலமான விஷயத்துல கூட நீங்க இறங்குவீங்களா? நீ ஒரு தேசம் இருந்தாதானே நீ எல்லாம் ஆட்சி பண்ணுவீங்க. அப்ப நீங்க அந்த நாட்டுக்கே எதிராக வந்து நிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றோம், இந்த காங்கிரஸ் முழுக்க முற்றிலும் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்களா தேசத்துக்கே கேடானவங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், இந்து மக்கள் விழிச்சுக்கணும் எவ்வளவு பெரிய அபாயத்துல இருக்கீங்கன்னு. இதை விட இஸ்லாமிய மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை வச்சு உங்க பேரை சொல்லி இவங்க வந்து அதாவது இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை பேர் தீவிரவாதத்துல ஈடுபடுறாங்களா? அவங்களாம் அமைதியா அவங்க போட்டவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களோட பேரை வச்சு யாரோ ஒரு சில குரூப்பை இவங்க வச்சு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா வன்முறை பண்றது, இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை கொடுக்கறது, அதாவது ஒரு தீவிரவாதி குண்டு வைக்கிறான், அவனை கைது பண்ணா இல்ல அவனை இது பண்ணா இஸ்லாமிய மக்கள் மனசு புண்படும். எப்படிடா புண்படும்? எப்படி புண்படும்? இப்ப ஒருத்தன் குண்டு வைக்கிறான், கொலை பண்றான், அவன் இந்து, அவன் பேர் என்ன சொன்னா ஐயோ என் மனசு புண்படும் சொல்றோமா? ஒரு 10 பேர் உயிரை கொள்ற நாயி நீ யாரா இருந்தா சத்துப்போ, கொண்டு போடு அவனை. அவன் உயிர் வாழ தகுதி இல்லாதவன். அவன் இஸ்லாமியன்னா இஸ்லாமியர்களோட மனசு புண்படும் சொல்லி நீ மூல செலவு பண்ற. இங்க இருக்கிற சாமானிய இஸ்லாமிய மக்களை மூல செலவு பண்ற. அப்ப இந்தியாவில இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் நீங்க அடையாளப்படுத்துறீங்களா? தீவிரவாதத்துக்கு துணை போறவங்க நீங்க அடையாளப்படுத்துறீங்களா? அப்படி கிடையாது இல்ல. அவங்க சாமானியமா அமைதியா அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஏன் நீங்க இப்ப நாங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாருங்க பாஜக வந்துருச்சுன்னா இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணிரும். பாஜக எந்த இஸ்லாமியர்கள் இப்படி பண்ற? தீவிரவாதி எவனோ அவனை பிடிச்சா அவன் இஸ்லாமியனா இருக்கான். அதுக்கு என்ன பண்றது? நாங்க தீவிரவாதிகளை தானே பிடிக்கிறோம். அவன் பேரு அப்படி இருக்கு. அப்ப ஏன் நீ அவனை இஸ்லாமியனை அடையாளப்படுத்துற? அப்ப நீங்க உங்களை கேள்வி கேட்டுக்கணும். ஏன் நம்ம மதத்துல இருக்கவனை மூல செலவு பண்ணி இப்படிலாம் பண்றான்னா, அங்க பார்டர் ஸ்டேட்ஸ்ல உள்ள பூந்து அவன் இந்தியாவுக்கு எதிராக என்ன வேலை பார்க்கணுமோ அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இந்தியாவில இருக்க முஸ்லீம்கள் நீங்களும் முட்டாள்தனமா இவனுங்க ஓட்டு வங்கி அரசியலுக்காக நீங்க இதுக்கு விலை போனீங்க அப்படின்னா நீங்க இழக்க போறது நாளைக்கு உங்க பிள்ளைகளோட வருங்காலத்தை, உங்க பிள்ளைகளோட அமைதியை. நாளைக்கு உங்க பிள்ளைங்களையும் இதே மாதிரி மூலச்செலவு பண்ணி குண்டு வைக்கிறதான் கூட்டு போவான். நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து சோறு போட்டு எல்லாம் பண்ணி ஒரு குண்டை கட்டி விட்டு 10-15 வெடிச்சு சதறணும்னா நீ பண்ணிட்டு போ, அது உன் தலையெழுத்து. ஒரு நாட்டுல நல்லபடியா அமைதியா வாழ்றதுக்கு தான் ஒரு நாட்டோட அரசு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணும். நம்ம குடிமக்கள் அமைதியா வாழணும், நிம்மதியா இருக்கணும், அவங்களுக்கு நல்லபடியா சாப்பாடு கிடைக்கணும், அதை தான் ஒவ்வொரு அரசு இது பண்ணும். நீ போய் உட்காந்துக்கிட்டு இல்ல எனக்கு என் மதம் தான் முக்கியம், என் மதத்துல யார் வேணா குண்டு வச்சாலும் அவனுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னா நாளைக்கு ஓ பிள்ளையோட தலையெழுத்து அப்படிதான் மாறப்போகுது. அப்ப இந்த கேவலமான இந்த ஒரு ஓட்டு அரசியலுக்காக தேசத்தை காட்டி கொடுக்குற வேலை பாக்குற யாரையுமே மன்னிக்கவே கூடாது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும், அவர்கள் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, இந்தியர்கள். முதல்ல நான் இந்தியன், அதுக்கப்புறம் தான் என்னோட மதம், அதுக்கப்புறம் தான் என்னோட ஜாதி. புரியுதா? அந்த அளவுக்கு தெளிவு இங்க இருக்கணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மோடி அவர்கள், நீங்க எல்லாம் சொல்லலாம் ஏன்டா உலகத்துல இருக்க எல்லாரும் மோடி அவர்கள் எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா, டார்கெட் மோடி அவர்கள் கிடையாது, பாரத தேசம். இந்த பாரத தேசத்துக்காக அவர் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு நிக்கிறாரு. என்னடா இவனுங்க கோவிட் வந்துச்சு, என்ன வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்றோம், ஆனாலும் இவங்க வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமையா இருந்துட்டு இருக்காங்களே, எப்படி இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்கு. அப்ப நீங்க எப்படின்னா ஒரு பேங்க் கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னா அவனோட டார்கெட் பேங்க் தான். ஆனா அந்த பேங்கை பாதுகாக்க வாசல்ல உட்காந்துருக்காருல ஒரு காவலாளி, அவரை தான் முதல்ல டார்கெட் பண்ணி அடிச்சு காலி பண்ண பார்ப்பானுங்க. அப்ப அவனுக்கு என்ன அர்த்தம்? அந்த காவலாளி கூட ஏதாவது பகையா? காவலாளி கூட பிரச்சனையா? கிடையாது. இவரை காலி பண்ணாதான் போய் அந்த பேங்கை கை வைக்க முடியும். அது போல இன்னைக்கு நம்ம பாரத தேசத்தை ஒரு காவலாளி போல நின்று காத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம மோடி அவர்கள். அதனாலதான் மோடியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. மோடி அவர்களை காலி பண்ணிட்டோம்னா பாரத தேசம் அடுத்த வீக் ஆயிடும். ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவர்ல இருந்தா யோசிச்சு பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பாரத தேசம் எவ்வளவு ஒரு இதா போயிட்டு இருக்கு, இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஜென்சி கிட்ஸ் எப்படி இருக்காங்க. நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம வீட்டுல இருக்க பசங்களோட நாலேஜுக்கு ஈக்குவலா இருப்பாரா ராகுல் காந்தி? அவர் எப்படி நீங்க ஒரு லீடர் மெட்டீரியல் ஏத்துப்பீங்க? இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நீங்க எப்படி காட்டுவீங்க? அப்போ இன்னைக்கு உலக நாடுகள் சுத்தியில இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் பிரச்சனை பாரத தேசத்தோட வளர்ச்சி. அதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள். அப்ப அதுக்கு என்னெல்லாம் இங்க பண்ணலாம், எப்படிலாம் தீவிரவாதத்தை உள்ள அனுப்பலாம், எப்படிலாம் இவங்களுக்குள்ள பிரிச்சாலும் சூழ்ச்சியை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸும் இந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்க திரிணாமுல் காங்கிரஸ், இந்த திமுக போன்றவர்கள்லாம் உடந்தையா இருக்காங்கன்னா மக்கள் அவங்களை வேரோட வேரடி மண்ணோட தொடச்சி எறியணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பா அந்த தேசத்துல வாழ முடியுங்கிறத மக்கள் உணரணும்.